ஒரு வழியா எல்லா பொடியும் வாங்கியாச்சு. இனி குழம்பு சும்மா மணக்க போகுது. என்னடி இது? ஏண்டி என்னது அது கை நிறைய? ஊர்ல இருக்கிற குப்பையெல்லாம் ஏன் வீட்டுக்குள்ள கொண்டு வர்ற? அத்தை, குழம்பு வைக்கிற நேரத்துல ஒவ்வொரு மசாலாவா தேடி ஓட முடியல, அதான் மொத்தமா கடையில வாங்கிட்டு வந்தேன். அடி போடி விவரம் கெட்டவளே, நாங்க அந்த காலத்துல கையாலேயே வறுத்து நுணுக்கி வைப்போம். அந்த நீவர் ருசியே ஒழுங்கா நான் சொல்ற மாதிரி வீட்டுல மசாலா அரைச்சு கொடு. அப்புறம் பாரு, உன் புருஷன் உன் கையால தவிர வேற யாரு கையாலையும் சாப்பிட மாட்டான். நிஜமாவா அத்தை? அப்போ அந்த ரகசியத்தை உடனே சொல்லுங்க, நான் இப்பவே செய்யறேன். சொல்றேன். ஆனா அதுக்கு முன்னாடி நம்ம தமிழ் AI கார்ட்டூன் ஸ்டுடியோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லு. ஆமாங்க, எங்க அத்தை அரைக்கிற அந்த மணமான கிராமத்து மசாலா பொடி ரெசிபி உங்களுக்கு வேணும்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்களுக்கு எந்த மசாலா வேணும்னு கமெண்ட் பண்ணுங்க. அடியே மருமகளே, பட்டணத்துல பீச்சா தின்னவாய்க்கு இந்த நெத்திலி கருவாட்டு குழம்பு ருசி தெரியுமாடி? அத்தை, இன்னைக்கு இந்த குழம்பு நான் காலி பண்ணல, என் பேரை மாத்திக்கிறேன். நெத்திலியில அந்த மண்ணு போகணும்னா இப்படிதான் அலசணும். இதுதான் முதல் ரகசியம், நோட் பண்ணிக்கோ. அத்தை, வாசனை இப்பவே தூக்குதே. ஏன் இவ்ளோ பூண்டு போடுறீங்க? பூண்டு தாண்டி வாயுவுக்கு நல்லது, கருவாட்டுக்கு ருசியும் கொடுக்கும். பேசாம கவனி. பேக்கெட் மசாலாவை தூக்கி போடு. இந்த அம்மியில் அரைச்ச காரமும் புளியும் தான் குழம்புக்கு உயிர். அத்தை, இப்பவே சாப்பிடணும் போல இருக்கு. எப்ப ரெடி ஆகும்? கருவாடு போட்டா 5 நிமிஷம் தான். ரொம்ப கொதிச்சா கரைஞ்சு போயிடும், அப்புறம் முள்ளு தான் மிஞ்சும். இந்த கிராமத்து ரகசியம் பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே அந்த கமெண்ட்ல உங்களுக்கு என்ன கருவாடு பிடிக்கும்னு சொல்லுங்க.